இருக்கிறவர்கள் யாருங்க? அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க பின்பற்றுகிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார்கள். அவரோடு கூட இருக்கிறவங்க யாரா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு? அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க. கர்த்தராலே நானு அழைக்கப்பட்டவன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தராலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். கர்த்தராலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாத்தீங்களா? ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க தவறன்னா, பேதுரு அழைச்ச போது வேகமா வந்துட்டான். அவனை தெரிந்து கொண்ட போது ரொம்ப சந்தோஷப்பட்டு இயேசுவை பின்பற்றினானா வாரிட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில என்ன இருக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அவனால உண்மையோடு இருக்க சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவங்க நீங்க எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆராதிக்கிற இயேசு அவர் கர்த்தாதி கர்த்தரோ ராஜாதி ராஜாவமா இருக்கிறாரு. அவரை பின்பற்ற முடியா நீங்க வந்துட்டீங்க. அவர் உங்களை அழைச்சிட்டாரு, உங்களை தெரிஞ்சு கொள்ளிட்டாரு. ஆனா நீங்களும் நானும் என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பின்பற்றுகிற நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போது கூட எப்படிதான் அழைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, உண்மையுள்ளவன் என்று எண்ணி சொல்லுங்களேன். ஒருத்தனை கர்த்தர் எதுக்கு தான் அழைக்கிறார், எப்படிதான் அழைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இவன் உண்மையா இருப்பான், நான் சொல்லுகிற கட்டளைகளின்படி நடக்க இவன் உண்மையுள்ளவனா இருப்பான், கடைசி வரைக்கும் நான் சொல்லுகிறத கேட்டு நடக்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருப்பான்னு தான் கர்த்தர் அழைக்கிறாரு. ஆனா ஏனோ என்னன்னு தெரியல, இந்த குருத்தோலை ஞாயிறுல இந்த சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற கர்த்தரை பின்பற்றுகிற நீங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க, கர்த்தரால அழைக்கப்பட்ட நீங்க, உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உண்மையுள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை உதாரணத்துக்கு சொல்றாரு. உங்களுக்கு சொல்றது டைம் இல்லாதனால நான் வேகமா சொல்லிட்டு சில